பெரியபாளையம் அருகே கோயில் சூலாயுதத்தை திருடிச் சென்ற கொள்ளையன் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நள்ளிரவில் சுவர் ஏறி குதித்து கோவில் சூலாயுதத்தை உடைத்து எடுத்து கோவில் உள் பிரகார பூட்டை உடைக்க முடியாமல் 20,000 ரூபாய் மதிப்புள்ள சூலாயுதத்தை மட்டும் திருடிச் சென்ற கொள்ளையன் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் பெரியபாளையம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தவித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் குளிரையும் பொருட்படுத்தாமல் காலை வேளையில் நகரில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா காலத்திற்கு பின் தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் முறையாக வழங்கப்படாததால் நோய் தொற்று உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து நகராட்சி அதிகாரிகள் கூறும்போது தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறை, அவர்களது தேவைகள் குறித்து விரைந்து தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை விடிய விடிய தொடர்ந்து மழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், திருவெண்காடு, திருமுல்லைவாசல், வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார், பழையாறு மற்றும் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. இந்த மழையினால் சீர்காழியில் பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் ஊழியர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சேமநல நிதியை 7 லட்சத்தில் இருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கியதற்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வழக்கறிஞர் உடைய சேமநல நிதி ரூபாய் 7 லட்சத்தில் இருந்து 10 லட்சமாக உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த நிதி வழங்கப்பட்டு இருக்கிறது என்றும் பார் கவுன்சில் சார்பாக தமிழக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பேட்டியளித்துள்ளனர். சேலத்தில் தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு அரசு பொறியியல் கல்லூரியில் இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் விஜயன் தொடங்கி வைத்த இந்த முகாமில் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கினர். தொடர்ந்து சேலம் விநாயகா மிஷன் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சார்பில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. வேப்பூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட மங்களூர் ஒன்றிய அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 3,95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மங்களூர் ஒன்றிய அலுவலக கட்டிடத்தினை கூடுதல் ஆட்சியர் சரண்யா குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். பின்னர் நவீன வசதிகள் உடன் கட்டப்பட்ட அலுவலகத்தின் உட்புற தோற்றங்களை தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர், வட்டார வளர்ச்சி அலுவலர் தண்டபாணி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சங்ககிரியில் சாலையில் சுற்றித் திரியும் ஆடுகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி நகர் பகுதியில் ஆடுகள் வளர்க்கும் ஒரு சிலர் தங்களது ஆடுகளை உடனிருந்து மேய்க்காமல் அவிழ்த்து விடுவதால் அவைகள் பவானி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பழைய புதிய எடப்பாடி சாலை, கழுகுமேடு, சந்தைப்பேட்டை ஆகிய முக்கிய சாலைகளில் கூட்டமாக சுற்றித் திரிவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகம் சாலையில் சுற்றித் திரியும் ஆடுகளின் உரிமையாளர்களை அழைத்து உடனிருந்து மேய்க்க அறிவுறுத்தியும் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மங்களம் ஊராட்சியில் 20 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்து வரும் பெண்கள் கழிவறையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் ஊராட்சியில் சுமார் 20 ஆண்டுகள் காலமாக பெண்கள் கழிவறை பயன்பாட்டிற்கு வராமல் இருந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் கழிவறை பூட்டியே கிடப்பதால் விரைவில் திறக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பவானி கூடுதுறையில் இருந்து தனியார் பள்ளியின் நிறுவனர் பிறந்த தினத்தை முன்னிட்டு டெங்கு விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் JKK கல்வி குழுமங்களின் நிறுவனர் JKK நடராஜாவின் 99வது பிறந்த தினத்தை முன்னிட்டு JKK நடராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட டெங்கு ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மதுரை மாநகராட்சியை கண்டித்து மாடக்குளம் VKP நகர் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி 71வது வார்டுக்குட்பட்ட மாடக்குளம் VKP நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புக்குள் தொடர்ச்சியாக பெய்த கனமழை மற்றும் மோசமான சாலைகளால் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்து இங்குள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும், போதிய சாலை வசதிகள் இல்லாததால் அடிக்கடி வாகனங்கள் விபத்து ஏற்படுவதுடன் அவசரத்திற்கு வரும் 108 ஆம்புலன்ஸ்களும் சிக்கி தவித்து வருகின்றன என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அருகே சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக கொட்டப்படும் கோழி இறைச்சி கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் கோழி இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கோழி இறைச்சி கழிவுகளை இரவு நேரங்களில் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டப்படும் நபர்கள் மீது ஊராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி பகுதியில் தொடர் மாடு திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மாவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவரின் வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த 2 மாடுகளை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் தொடர் மாடு திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேரை கைது செய்து மாடு கடத்தலுக்கு பயன்படுத்திய டெம்போ மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவராக டாக்டர் JA ஜெயலால் பொறுப்பேற்றுள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் 27வது மருத்துவ மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவராக தேர்வான டாக்டர் JA ஜெயலால் பொறுப்பேற்றார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தினர், காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தினர் மற்றும் மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரியகுளம் அருகே பாசனத்திற்கு திறக்கப்பட்ட நீர் வீணாகி ஆற்றில் செல்வதால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையில் இருந்து கடந்த மாதம் பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் 2 இடங்களில் பெரிய அளவில் உடைப்பு மற்றும் வாய்க்காலில் தேங்கிய மண்ணை முறையாக தூர்வாரப்படாததால் பாசனத்திற்கு திறக்கப்பட்ட நீர் வீணாகி ஆற்றில் செல்வதால் கடைமடை விவசாயிகளுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள உடைப்பையும் வாய்க்காலில் தேங்கியுள்ள மண் மேடுகளையும் அகற்றி பாசனத்திற்கு உரிய நீர் வந்து சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கம்பம் அருகே முத்தாளம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இருந்தும் மாடுகள் மற்றும் வண்டி சாரதிகள் கலந்து கொண்டனர். இதனை அங்கு சுற்றியிருந்த பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.